ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாட்சி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா IT3401 வெப் எசென்சியலுக்குரிய லாஸ்ட் மினிட் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் 2 மார்க்கில் URL அதோட பார்ட்ஸ் பார்த்துக்கோங்க. HTML டைப்ஸ் பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக அந்த HTML CSSலாம் ரொம்ப முக்கியம். அதில் மவுஸ் ஈவெண்ட்டோட டைப்ஸ் பார்த்துக்கோங்க. எது பார்த்தாலும் டைப்ஸ் பார்த்துக்கோங்க. 2 மார்க்ஸ் கொஞ்சம் அடிஷனலாக பாருங்கள். JDBCயோட பர்பஸ் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த கெட் அண்ட் போஸ்ட் மெத்தட்ஸ் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. வெப் கோஸ்டிங் ரொம்ப முக்கியம், காலபிள் முக்கியம். அந்த HTTP அண்ட் HTTPSோட டிஃப்ரென்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு 13 மார்க்கில் DNS ரொம்ப முக்கியம், CDP பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த HTML ரொம்ப முக்கியம். அதில் வந்து ஏதாச்சும் எஃபெக்ட் பண்ண சொல்லி இல்லை அனிமேட் பண்ண சொல்லி உங்களை ஒரு டிசைன் பண்ண சொல்லுவாங்க. CSS3 ரொம்ப முக்கியமான ஒன்று. எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. PHPயில் ஃபைல் அப்லோடிங், அதே மாதிரி ஆப்ரேஷனல் கான்செப்ட்ஸ். அதாவது PHP பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த 4th கொஸ்டினில் ஒன்று வரும். அதே மாதிரி செகண்ட் கொஸ்டினில் அந்த HTML ஒன்று, CSS3 ஒன்று வர வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் சர்வ்லெட் லைஃப் சைக்கிள் அண்ட் ஜாவா சர்வ்லெட் ஆர்கிடெக்சர் ரொம்ப முக்கியமான ஒன்று. செஷன் ஹேண்ட்லிங் ரொம்ப முக்கியமான ஒன்று. கெட் அண்ட் போஸ்ட் அதில் வந்து ஜாவா சர்வ்லெட் ப்ரோக்ராம் பார்த்து வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக இது எல்லாமே ப்ரோக்ராம்ஸ் கொஞ்சம் கான்செப்ட்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. 15 மார்க் பொறுத்த வரைக்கும் போஸ்ட் மெத்தட் ரொம்ப முக்கியமான ஒன்று. CRUD ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே மாதிரி ஏதாச்சும் ஒரு HTML ஃபார்ம் கிரியேட் பண்ண சொல்லலாம். இது வந்து இந்த HTML ஃபார்ம் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஒரு கொஸ்டின் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ லாஸ்ட் மினிட் கொஸ்டின்ஸ் நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.